நதிகளுக்கும் சிந்து நதியிலிருந்து தமிழகத்தில் பல நதிகளுக்கும் கங்கை ஆரத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கங்கை ஆரத்தி குழுவினருக்கும் மற்றும் எங்களுடைய என்னை நண்பர் என்று கூறினார்கள் சாமி அவர்கள், அவரை நண்பரை போல் பழகுவார் ஆனால் என்றும் எங்களுக்கு குருநாதர் வேதானந்தா சாமி அவர்களையும் வணங்கி விழிக்கு துணை திருமின் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்வட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் தாழ்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அன்பிற்கினியே இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம். அன்பிற்கு இனியவர்களே, பொள்ளாச்சியில் மிக சிறப்பாக நடைபெற்ற வேல் வழிபாட்டு வேள்வி பற்றி, அங்கே நிகழ்ந்த அதிசயங்கள் பற்றி உங்களோடு அந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லோருமே காலையில் குளித்துவிட்டு சலவை செய்த உடைகளை அணிந்து கொண்டு நம்முடைய அன்றாட பணிகளை தொடங்குகிறோம். ஆனால் அடுத்த நாள் நாம் மீண்டும் குளிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய உடைகளை தூய்மை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல், அதற்காக எந்த செயல்களையும் முனைந்து செய்யாமல், எந்த விதமான முயற்சிகளுமே இல்லாமல் நம்முடைய உடல் மீண்டும் அழுக்காகி விடுகிறது. நம்முடைய உடைகள் அழுக்காகி விடுகிறது. மீண்டும் நாம் குளித்தாக வேண்டியிருக்கிறது. உடைகளை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்கும் உடைகளை தூய்மைப்படுத்துவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போலதான் இந்த நிகழ்வு எப்படி இயற்கையினுடைய ஒரு நிகழ்வாக இருக்கிறதோ, அதே போலதான் மனித மனங்களும் மனித உள்ளங்களும் நல்ல எண்ணங்களுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனங்களிலும் எண்ணங்களிலும் சூழல்களினால் ஏதாவது நிகழ்வுகளினால் நம்மை அறியாமல்
நம்முடைய எண்ணங்களிலும் மனங்களிலும் மாசு ஏற்பட்டு கரைபடிந்த நிலைமைகள் அது இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது. மாசுபடிந்து கரைபடிந்த மனங்களாக மாறக்கூடிய நிகழ்வு அது இயற்கையினுடைய ஒரு இயல்பான நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள முடியும். இந்த மனத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் தூய்மைப்படுத்துவதற்கு நாம் நாள்தோறும் முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி முயற்சி செய்து அதை கடைபிடிக்கின்றவர்களினுடைய மனங்கள் எண்ணங்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். இப்படி மனித மனங்களையும் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்துவதற்குத்தான் இறை வழிபாடு, பிரார்த்தனை, தியானம், யோகம், யாகம், தபம் என்று பல படிநிலைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சராசரி சாதாரண எளிய மனிதர்களும் கூட தங்களுடைய எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற பணியிலே தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். எல்லோரும் தூய்மையான மனம் படைத்தவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆன்மீக தலைவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் தொடர்ந்து இந்த சமுதாயத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் பொள்ளாச்சியிலே வேல் வழிபாட்டு வேள்வி, 108 வேல் வழிபாட்டு வேள்வி அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் மற்றும் முருக பக்தர்கள் பேரவையின் சார்பாக மிக சிறப்பாக நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்வு, அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு வருகை புரிந்த அத்துணை ஆதீனங்களையும் ஆன்மீக மக்களையும் சன்னியாசிகளையும் சாதுக்களையும் திருவடிகள் பூசை செய்து தாழ்வணங்கி அன்பின் கருணையும் சமர்ப்பித்து ஆழ்ந்து உபசரித்து இந்த விழாவினை, இந்த நிகழ்வை தொடங்கியது எல்லோரையும் இதயத்திலே ஆழ்ந்த ஆன்மீக உணர்வுகளை மேம்படுத்துவதாக இருந்தது. பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களினுடைய தலைமையிலே இந்நிகழ்வு மாண்புற நடைபெற்றது. சிரவை ஆதீனம் தவத்திரு ராமானந்த குமர குருபர சுவாமிகள், வேலூர் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிகை சுவாமிகள், அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய நிறுவனர் தவத்திரு ராமானந்த சுவாமி ராமானந்த மகராஜ் அவர்கள், செஞ்சேரிமலை ஆதீனம் தவத்திரு முத்துக்குமாரசாமி சுவாமிகள், தம்புரான் சுவாமிகள், சிவரானந்த சுவாமிகள், இப்படி ஏராளமான ஒவ்வொருவருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு பதிவு செய்வது என்பது அரிதான விஷயமாக இருக்கக்கூடிய வகையில் கொங்கு நாடு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருந்து வருகை புரிந்த ஆதீனங்கள், சன்னிதானங்கள், சந்நியாசிகள், ஆன்மீக பெருமக்கள் என்று ஏராளமான அருளாளர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்தது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. இந்த வேல் வழிபாடு, வேல் என்றால் வீரத்தின் அடையாளம்.
வேல் என்றால் வெற்றியின் அடையாளம். வேல் என்றால் ஞானத்தின் அடையாளம். இந்த வேல் வழிபாடு என்பது மக்களினுடைய மனித மனங்களினுடைய ஆற்றலை ஒளிரச் செய்யக்கூடிய ஒன்றாகும். மனிதன் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் புத்தியையும் கூர்மைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி பக்தி என்னும் நிலையிலே இருந்து அவன் மேம்பட்டு ஞானத்தை அடைவதற்கான வழியை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தூண்டுதலை தருகிற, எழுச்சியை தருகிற, எண்ணங்களை மேம்படுத்துகிற தத்துவத்தினுடைய வெளிப்பாடுதான் வேல் வழிபாடு. அதர்மங்களை அழிப்பதற்கும் இந்த சமுதாயத்திலே தீங்குகளை தீர்ப்பதற்கும், அதர்மங்கள் நிகழ்ந்தால் அதை தடுத்து நிறுத்தி தர்மத்தை காப்பதற்குமான எண்ணங்களினுடைய வெளிப்பாட்டின் தத்துவம் தான் வேல் வழிபாடு. இந்த எண்ணங்களை, தத்துவங்களை மக்களிடத்திலே கொண்டு சென்று மக்கள் அனைவரையும் ஞானப்பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான புனிதமான ஆன்மீக பணியை இங்கே சிறப்பாக செய்தார்கள். சுவாமி வேதானந்தா அவர்களினுடைய வழிகாட்டுதலில், நெறிப்படுத்துதலில் அதை சிறமேற்கொண்டு பொள்ளாச்சி லோட்டஸ் சந்திரசேகர் இறையன்பர் அவர்கள் தன்னோடு ஒத்த கருத்துள்ள ஆன்மீக அன்பர்களை இணைத்து கொண்டு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நிகழ்வை அற்புதமாக நிறைவேற்றி வைத்திருந்தார்கள். இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அன்பர்கள், அடியவர்கள் அனைவரும் உள்ளந்தோறும் முருகன், இல்லந்தோறும் வேல் வழிபாடு இருக்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களும் கலந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்த ஆன்மீக அருளாளர்களிடத்திலே இருந்து ஆர்வத்துடன் வேல்களை பெற்று அவர்கள் மனநிறைவு கொண்டது ஒரு நிகழ்வினுடைய ஒரு உச்சமான நிகழ்வாக இருந்தது. இப்படி மனித மனங்களிலே ஆன்மீகத்தை விதைக்கக்கூடிய, மக்களையெல்லாம் ஞானப்பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய உணர்வை ஊட்டக்கூடிய இத்தகைய நிகழ்வுகள் அனைத்து மனிதர்களின் இதயங்களையும் எட்டக்கூடிய அளவிலே இது உச்சத்தை எட்ட வேண்டும் என்பதுதான் ஆன்மீக அருளாளர்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி வைத்த அந்த விழா குழுவினர் இந்த நிகழ்விலே ஒரு சங்கற்பம் எடுத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு 108 வேல் வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு அது 1008 மாற வேண்டும், 10,008 உயர வேண்டும், 1,08,000 அது உயர்ந்து உன்னதத்தை அடைய வேண்டும். அதை நிகழ்த்துவதுதான், அதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் எங்களினுடைய லட்சியமாக இருக்கிறது என்று இந்த விழாவை அவர்கள் சங்கற்பம் எடுத்துக்கொண்டது ஒரு அற்புத நிகழ்வாகும். இது சாத்தியம்தானா என்கிற சில சந்தேகங்கள் சில உள்ளங்களிலே எழலாம். இந்த 108 வேல் வழிபாட்டு வேள்வியானது 10 இடங்களிலே நிகழ்கிற பொழுது அது 1000 கடந்ததாக மாறிவிடும். 100 இடங்களிலே நடைபெறுகிற பொழுது அது 10,000 கடந்ததாக உயர்ந்துவிடும். 1000 இடங்களில் நடைபெறுகிற பொழுது 1,00,000 கடந்ததாக உயர்ந்து உன்னதப்படுத்திவிடும்
இது சாத்தியமான ஒன்றுதான். இது இந்த மண்ணிலே சாத்தியமாக போகிறது. உலகத்திற்கெல்லாம் ஞானத்தை போதிக்க வேண்டும், ஞானத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்ட அருளாளர்களும் தவசீலர்களும் யோகிகளும் மகான்களும் மலர்ந்த இந்த மண்ணிலே இருந்து மீண்டும் ஒரு மலர்ச்சி இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கிறது. உலக மக்கள் அத்தனை பேரும் மன மாசுகளை அகற்றி, சுயநலங்களை எல்லாம் சுட்டெரித்து, பேராசைகளை எல்லாம் துரத்திவிட்டு அனைத்து மக்களும் தர்மத்தோடு வாழுகிறவர்களாக, அனைத்து மக்களும் ஞானம் பெற்றவர்களாக மாறி தர்மத்தோடு வாழ்வதற்கு மனிதர்கள் தயாராகிற பொழுது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மானுடர்கள் அத்துணை பேரும் அன்பினால், கருணையினால், அருளால் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக வாழுகிற உலக சமுதாயத்தை மலரச் செய்ய முடியும் என்பதுதான், அதற்கான பாதையை ஒளிரச் செய்ய வேண்டும் என்பதுதான் வேல் வழிபாட்டினுடைய உன்னதமாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அருளாளர்களினுடைய தவ பயனால், அந்த தவத்தினுடைய துணையால், பிரபஞ்ச பேராற்றல் இறை கருணையின் அருளால், முருகப்பெருமானின் முத்தமிழ் முருகப்பெருமானின் பேரருளால் இந்த உன்னதங்கள் இந்த மண்ணிலே நிச்சயம் நிகழ வேண்டும். அனைவருக்கும் பரிபூரணமான நல்லாசிகள்.